மும்பை இந்தியன்ஸ் 12 வருஷத்துல முதல் முறையாக இப்போதான் அவங்க அந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துருவாங்க. பட் இப்போதான் ஜெயிச்சிருக்கிறாங்க. நான் காலேஜ் போகும்போது நடந்த சம்பவம் அது. இப்போ பாருங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிரிக்கானந்தாவா நான் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ரிவ்யூவராக மாறினதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்திருக்குது. பட் இன்னைக்கு ரொம்ப அற்புதமா மும்பை இந்தியன்ஸ் ஆடினாங்க. இன்னைக்கு ஆடின ஒரு ஆட்டம் இந்த சீசன் ஃபுல்லாக தொடர்ந்துச்சு அப்படின்னா கப்பில் மும்பை இந்தியன்ஸ் பேரை எழுதுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு இருந்துச்சு. நிறைய பேசுவோமே, ரோஹித் சர்மா இன்னைக்கு அடிச்சாரு, அதுக்கப்புறம் ரைன் ரக்கல் 100 மிஸ் பண்ணாரு. மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் பத்தி பேச வேண்டியது இருக்குது, நிறைய பேச வேண்டியது இருக்குது. இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் சில பல தவறுகள் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றியும் பேச வேண்டியது இருக்குது. சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. யாருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் பேசவும் போகிறேன், ஏன் அப்படிங்கிறத சொல்லவும் போகிறேன். பட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ரோஹித் சர்மா, ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஒரு எலகண்டான ஒரு பவர் ஹிட்டிங் கிரிக்கெட் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹிட்மேன் ஃபேன்ஸ் அசம்பிள் ஆகுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோக்குள்ள போலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பப்பியா? ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 மும்பை வேன்கடையில் நடந்து முடிஞ்ச மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச் நம்பர் 2ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவினிலே. ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருவாங்க, கிராக் பண்ணிடுவாங்க, ஹிஸ்ட்ரியை மாற்றி எழுதிடுவாங்க அப்படிங்கிறத வந்து நேற்றுக்கு நம்ம ப்ரிவியூவில் சொல்லியிருந்தோம். அதுக்கு காரணம் என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் பலமாக இருக்காங்க, அவங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு அணி கேகேஆர்ட்ட இருக்கிறாங்களான்னா இல்லை, அவங்க கிட்ட இந்த பவுலிங்கில் பிரச்சனை இருக்குதுங்கிறது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் பேட்டிங்கில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஒரு பக்கம், இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதெல்லாமே இவங்களுக்கு இன்னைக்கு அந்த மேட்ச்சில் ரிசல்ட் ஆச்சு. அதனால அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் படு மோசமாக 221 அடிச்சு அவங்க தோத்தாங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி நம்ம நிறைய பேசுவோம். ஆனால் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சதுக்கான காரணத்தை நம்ம முதல்ல பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிச் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கேகேஆர் அந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா டாஸ் வந்து கேகேஆர் பக்கம் விழணும். ஒருவேளை உழுதுது அப்படின்னா பிச்சு உங்களுக்கு மும்பைனாலே உங்களுக்கு ரெட் சாயில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படிங்கும்போது கொஞ்சம் இனிஷியலாக மூவ்மெண்ட் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் முதல் ஒரு 4-5 ஓவர் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓவராக மூவ்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போக போக செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சேஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இனிஷியலாக அந்த மூவ்மெண்ட்லேயே மும்பை இந்தியன்ஸோட டாப் ஆர்டர் உடச்சிட்டாங்க அப்படின்னா தடுமாறி ஒரு 180 எடுத்தாங்கன்னா சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஆக்சுவலி தடுமாறியே ஒரு 220 எடுத்தாங்க. அப்போ நம்ம சொன்னது ஓரளவு சரிதான் இல்லையா? சரிதான். இதில் பார்த்தீங்கன்னா மொதல் 10 ஓவரில் அவங்க வந்து 120 வந்துட்டாங்க. பவர் பிளேல 78 அடிச்சுட்டாங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு உதவு விழுந்தது, ட்ரெண்ட் போல்ட்டுக்கு கொஞ்சம் உதவு விழுந்தது, அல்லா கசன்ஃபருக்கு உதவு விழுந்துச்சு, அப்புறம் மயங்க் மார்க்கண்டேக்கு உதவு விழுந்துச்சு. இதுக்கப்புறம் யாரையும் முன்னாடி கொண்டு வந்துடாதீங்கிற அளவுக்கு பும்ராவுக்குமே இனிஷியலாக அந்த 2 4 என்னமோ போச்சு. ரகுவன்ஷ்லாம் அடிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உதவு விழுந்துச்சு. 10 ஓவரில் யார் போட்டாலும் அப்படின்னு இருந்துச்சு. இங்கே 120. ஆனால் அந்த 120க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஷர்துல் தாக்கூர் விக்கெட் எடுத்திருந்தாரு. அது விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்லோ டவுன்லாம் ஒன்றும் எனக்கு பெருசாக ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இந்த பும்ரா வந்தால் ஒரு 12வது ஓவர் ஒன்று போட்டார். இங்கே தாங்க மும்பை இந்தியன்ஸ், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வின்னர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான பிச்சஸில் இந்த டாட் பாலும் அதுக்கப்புறம் பவுண்டரிஸை கட் பண்ணுறதுமே இங்கே வந்து பெரிய பாடு தான். அதை பண்ணுறவங்களே தான் திறமையான பவுலர்கள். அவங்களுக்கு இதை விட ஸ்போர்ட்டிவான விக்கெட் கிடைச்சா அவங்க வந்து மொத்தமாக ஆல் அவுட் பட்டு தின்ட்டு போயிடுவாங்க. 12வது ஓவரில் பும்ரா அது பக்கம் சூப்பராக போட்டு போகும்போது திரும்ப அங்கேருந்து கண்டினியூ பண்ணோம். ட்ரெண்ட் போல் 13வது ஓவர் அதில் பெருசாக பவுண்டரி கொடுக்கல, ஒரே பவுண்டரி கொடுத்தாரு நினைக்கிறேன். திரும்பி 16வது ஓவர் அவர் சூப்பராக போட்டு முடிச்சாரு. ஏதாவது ஷர்துல் தாக்கூர் வந்து ஒரு ஓவர் நல்லா போட்டால் விக்கெட் எடுத்துவும் கொடுக்கவும். ஸோ அந்த பவர் பிளே அந்த 10வது ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு 4-5 ஓவர் கெட்டியமாக பிடிச்சிட்டாங்க. திரும்ப பும்ரா உள்ள வந்து ஒரு 18வது ஓவர் 20வது ஓவர் ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர் நல்ல ஓவர் போட்டு முடிச்சு கொடுக்க மொதல் 10 ஓவரில் 120 அப்படின்னா மீனெல்லாம் வந்து இந்த மொதல் 10 ஓவர் 100 ரன் அடிக்கிறாங்கன்னா அடுத்த 10 ஓவரில் 140 அடிப்பாங்க. அது நல்ல பேட்டிங் லைனப் இருக்கக்கூடிய சைடில். பட் இவங்க கிட்ட இருக்குதே, இவங்க கிட்ட டெப்த் இருக்குதே. பட் ரகுவன்ஷி அடிச்சார்ல மேலே எஸ் இருக்கணும். பட் ஆனால் இந்த இடத்துல தான் நான் மும்பை இந்தியன்ஸில் பவுலிங் நாங்கள் பிரில்லியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். 32 டாட் பால்ஸ் வச்சாங்க. மொதல் 10 ஓவர்களுக்குள்ளே வந்த பவுண்டரி கவுண்டெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே சுத்தமாகவே இல்லை. ரகுவன்ஷி கொஞ்சம் அடித்தார், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரீன் அடித்தார் தவிர அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் புரியுது. இது எனக்கு என்னமோ மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் அட்டாக் வந்து இதையே நான் ஹைதராபாத்தில் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு என்னமோ அவங்க இந்த தடவை செமிஃபைனலுக்கு ஈஸியாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். பவுலிங்கில் தேவை இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பவுலிங்கில் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னு கூட சொல்லுவேன். அது கை கொடுத்துச்சு இன்னைக்கு எனக்கு. நம்ம ப்ரிவியூவில் டிஸ்கஸ் பண்ணி வந்திருப்போம். என்ன டிஸ்கஷன்னா அந்த பிளேயிங் லெவலில் வந்து ட்ரெண்ட் போல்ட்டு
பும்ரா, ஹர்திக் பாண்டியா, பல்லாக வசன் எனக்கு இவங்க 3 பேர் நியூ பால்ல போடுறவங்க இருக்கிறாங்க, 4 பேர் நியூ பால்ல போடுவாங்க, ஃபாஸ்ட் பாலே எனக்கு 3 பேர் இருக்காங்க. இதுக்கு மேலே எனக்கு தீபக் சஹர் எதுக்கு படி டெத் ஓவரில் போடுறதா எனக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கும்போது அவங்க ஷர்துல் தாக்கூரை கொண்டு வந்து வச்சுட்டு ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அல்லாஹ் சொல்றான ஒரு நியூ பால்ல போட விட்டுறேன், தேவைப்பட்ட பும்ரா போட விட்டு நான் மிடில் ஓவரில் ஒரு ஷர்துல் தாக்கூரை கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லி நீங்க வச்சாங்க. இப்போ ஷர்துல் தாக்கூரை அடுத்தடுத்த மேட்ச்ல நீங்க பின்னாடியே நீங்க பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப தெரியல, 3 விக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரை மாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இன்னொன்று சொல்லிக்கிறேன், ட்ரேடிங்கில் வந்து எப்பயுமே அவங்க ஜித்து முன்ன டெல்லி கேபிட்டல்ஸ்ட்டு அவங்க வந்து போல்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க, அந்த சீசன் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் அது இருந்துச்சு. ஆமாம், கப்பு வின் பண்ணாங்க. அப்புறம் இப்போ ட்ரேட் மூலமாக ஷர்துல் தாக்கூர் கொண்டு வந்தாங்க, ஒரு மேட்ச் ஆரம்பத்தில் ஓப்பனர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார். பெயராத மேட்ச் அவார்டு அவருக்கு தான் கொடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். ரன்ஸ் இங்கே முக்கியம், அதாவது ரன்ஸு கொடுத்துடக்கூடாது, பட் டால்ஸ் ரொம்ப முக்கியம், பவுண்டரிஸ் ரேஷியோ கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியம். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 220ங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியான ஸ்கோரு. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் இங்கே வேன்கடையில் நினச்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் அந்த அளவுக்கு மாதிரி மூவ் ஆகலை, ஃபாஸ்ட் பாலரில் அசிஸ்ட் பண்ணலை, திரும்பாதுங்கிறது தெரிஞ்சிருச்சு கிளியரா. பட் அங்கேயாவது ஏதாவது பிரில்லியண்டாக பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கும்போது அங்கேயும் அவங்க பண்ணலை, அதாவது கேகேஆர் பொறுத்த வரைக்கும். ஆனால் கேகேஆர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு என்னமோ அது தப்புன்னு எனக்கு தோணுது. இப்போ நிறைய நல்லா கொஞ்சம் பின்னாடி எடுத்து வந்துடக்கூடாது, கொஞ்சம் முன்னாடி எடுத்து வந்துருக்கணும் எனக்கு தோணுது. இன்ட்ரடியூஸ் பண்ண இடம் எனக்கு தெரியல, பட் ஆனால் செம்மையை அடிச்சுட்டாங்க சொல்லலாம். கேகேஆர்ட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு, பட் இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தானே அவங்க யூஸ் பண்ணி வந்துருக்கணும். கார்த்திக் தியாகி இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. ஆனால் வந்து அவர் போட்டார், குத்தி போட்டுக்கிட்டு இருந்தாரு, அதை நல்லா அடிச்சு பறக்க விட்டாரு ரோஹித் சர்மா. ஃபர்ஸ்ட் பாலே 6, ஆஃப் சைடில் போட்டார், அடி 6, திரும்பி குத்தி போட்டார், புல் ஷாட் 6 பறக்க விட்டாங்க. அப்புறம் ஃப்ரீ ஹிட்லாம் போட்டு கொடுத்தாரு, அது நல்லாவும் போட்டாருங்கிறது கூட வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு என்னமோ அந்த பவுலிங் ரொட்டேஷன், சரி யார் கேப்டன், மும்பைக்கார் ஒருத்தர் ரஹானே தான் கேப்டன். ஸோ அவருக்கு இது மும்பை பிச் எப்படி என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கிறேன். நான் எனக்கு என்னமோ சரியாக பண்ண மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு சரியாக படலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கேகேஆர் கேப்டன்சி பார்த்துருங்க. பட் இங்கே என்னங்க இந்த மாதிரியான பிச்செலாம் கிடைச்சா ரயன் ரெக்கலன் பூந்து விளையாடுற. இப்போ ஜோஹனஸ் பார்க்கல இந்த மாதிரியான ஒரு பவுன்ஸான கிடைக்கும், கேப்டவுனில் இந்த மாதிரியான ஒரு பவுன்ஸான கிடைக்கும். இவங்க குத்தி வரதானே விரும்புவாங்க, லைக் பண்ணுவாங்க, அதுதானே இவங்களுக்கு தேவையும் கூட. ப்ரிவியூலையும் நான் சொல்லியிருந்திருப்பேன், டீகாக ரயன் ரெக்கல்டன் தான், நான் ரயன் ரெக்கல்டன் பக்கம் தான் போவேன். எனக்கு ரயன் ரெக்கல்டன் போன வருஷம் அடிச்சு கொடுத்தாருங்கிறத தாண்டி எனக்கு ரயன் ரெக்கல்டன் கன்சிஸ்டண்டாக எனக்கு 30 ரன் அடிச்சு கொடுப்பாரு. டீகாக் அப்படி கிடையாது, கன்னிவெடி. எனக்கு ரோஹித் சர்மாவும் கன்னிவெடி, ரயன் ரெக்கல்டன் கன்னிவெடினா எனக்கு தேவை கிடையாது. எனக்கு வந்து ஒருத்தவர் கன்னிவெடி ஒருத்தவர் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். ரயன் ரெக்கல்டன் இன்னைக்கு அதுதானே பண்ணார். ஒரு பக்கம் ரோஹித் சர்மா எலகண்டா அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ரயன் ரெக்கல்டன் பொறுமையா ஆடி அதுக்கப்புறம் அவரு வெடிக்க ஆரம்பிச்சாரு. பொறுமையா வேண்டாரு, ஐயோ பொறுமையா வேணாரானா, நான் என் வாழ்க்கையில என் வரலாற்றுல ஓவர்ல நிறைய 6 அடிச்சது நான் இப்பதான் பாக்குறேன். ரயல் ரெக்கல்டன் லெஃப்ட் ஹேண்டர் அடிக்கிறாரு, தூக்கி சொருவுறாரு. நான் என் லைஃப்ல நான் நிறைய 6 கொடுத்து, அதாவது ஒரு கட்டத்துல இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் இருக்கும், ஒரு சீசன் முழுக்க சுனில் நரேன் 6ஏ கொடுக்காத சீசன் இருக்கும். அப்படி ஒரு சீசன் இருந்துச்சு, பல சீசன் இருந்துச்சு. பட் இப்போ ஒரு மேட்ச்ல சுனில் நரேன் வந்து ஒரு 3-4 6 கொடுக்குறாரு அப்படின்னா, அது ஒரே ஓவர்ல 2-3 6 கொடுக்குறாரு அப்படின்னா இதெல்லாம் வாழ்க்கையில முதவமாறாங்க. ரயன் ரெக்கல்டன், அதுவும் இந்தியன் பேட்டர்ல ஒரு ரயன் ரெக்கல்டன் வந்து லெஃப்ட் ஹேண்டரை வந்து சுனில் நரேன் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அடிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து எனக்கு ஏன் ரியலைஸ் பண்ண முடியலன்னா, 2012 சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்ச் ஃபைனலு, அந்த சீசன் 2012, 13, 14, 15 அந்த டைம் இப்பவும் நரேனா ஒரு பயம் இருக்கும். நரேனை வந்து நம்ம 6 அடிக்க வேணாம், 4 அடிக்க வேணாம், அவர் ஓவரில் 6 ரன் எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த 16 ஓவரை நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். இவர் வந்து 4 ஓவரில் 24 ரன் இவர் அடிச்சாலே நம்ம பெருசு நினைச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு இவர் ஒரே ஓவரில் 2-3 6 அடிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஓவரில் 6 அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது கிரிக்கெட் எந்த அளவுக்கு எவாலுவேட் ஆகிட்டு இருக்கு, பேட்டிங் எந்த அளவுக்கு உருமிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க சுனில் நரேன் இந்த மாதிரி நீங்க அடிச்சு யாராவது பார்த்துருக்கலாம். இட்ஸ் ரேர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 6 அப்படிங்கிறதுலாம் உலக அதிசயத்துல இது 8வது அதிசயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ரயன் ரெக்கல்டன் பண்ணதெல்லாம். ஆனா ஒரு செம்மடி அடிச்சாரு, சான்ஸே இல்லை. எல்லாரையும் விட்டு ஊடு கட்டி அடிச்சாரு ரயன் ரெக்கல்டன். 148 ரன் பார்ட்னர்ஷிப் அங்கேயே இந்த மேட்சை முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி விளையாண்டதெல்லாம் தோஸ்து ஜாலியான கேம் அப்படிதான் நான் சொல்லுவேன். சரி, இங்க இது ஒரு பக்கம், அவ்வளவுதான். செகண்ட் இன்னிங்ஸ்ல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. பவுலிங் சைட்ல இருந்து இப்படிலாம் பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் எதுவும் இல்லவே இல்லை. பட் வருத்தம் இருந்துச்சு. ஏன் கார்த்திக் தியாகி நல்லா போடாம போனதும் வருத்தமா இருந்துச்சு. பட் வருண் சக்கரவர்த்தியோட கூகுளிஸ் இதெல்லாம் இப்போ பிக் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ரவுண்ட் விக்கெட்ல வந்தாலும் சரி உதவுடுது, பார்க்க முடியுது. ஈவன் ரோஹித் சர்மாவே போட்டு குத்துனாருங்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆமாம், அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ரின்கு சிங்க்கு வந்து கரெக்டாக பும்ரா போட்டு சூப்பராக பவுலிங் போட்டார். எத்தனை தடவை நெட்ஸில் போட்டிருப்பாரு, அதெல்லாம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே வரும்போது ரோஹித் சர்மா அன்னைக்கு அடிச்சார். ரோஹித் சர்மா 78 ரன்னு,
6-4 6. அவர் இந்த பவர் ஹிட்டிங்ல ஒரு எலகன்ஸ், பவர் ஹிட்டிங், அதாவது கிரிக்கெட் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னா, கிரிக்கெட் இவ்வளவு ஈஸியா அப்படின்னா நீங்க ரோஹித் சர்மாவோட ஒரு பேட்டிங், ஒரு கிரிக்கெட் பார்த்தாலே உங்களுக்கு போதும், அவ்வளோ ஈஸி, அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்களே பேட்டை தூக்கிட்டு வந்து ஆட ஆரம்பிச்சிருவீங்க. முன்னாடி ஷேவாகு, இப்போ ரோஹித் சர்மா. 2 நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து நேற்றுக்கு 50 சேசிங்கில், இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா இவர் சேசிங்கில் 78 38 பந்தில். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இவர் ஆன இன்னிங்ஸும் கோலி ஆன இன்னிங்ஸும் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம காலத்தில் நம்மளை என்டர்டெயின் பண்ணுவாங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து இப்படி ஆடி நம்ம நிறைய தடவை இந்தியன் டீமில் பார்த்துருக்கோம். ஒருத்தவர்னா நின்று ஆங்கர் ரோல் ஆடுவார் சேசிங்லேயோ இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையோ, அதான் ஒருத்தர் நின்று ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுவார், இன்னொருத்தர் கண்ணி வெடி மாதிரி பட்டு பட்டு வெடிப்பார். இப்போ 2 பேருமே வேற வேற டீமு அடுத்தடுத்த நாள்களை இப்படி அடிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது திரும்பவும் நம்மளை அந்த இடத்துக்கு, அந்த காலத்துக்கு அப்படி அழைச்சிட்டு போன மாதிரி, அந்த காலம் ஆயிடுச்சு இல்லை, அப்படி அழைச்சிட்டு போன மாதிரி எனக்கு தோணுச்சு. இதுதானே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாள், இதுதானே பார்த்துருந்தோம். கோலி நேற்றுக்கு வந்து 30 பால்ல ஸ்லோவாக அப்படி 30 ஆடிட்டு திரும்பி அடுத்த ஒரு 30 ரன் எப்படி வந்துச்சு, அடுத்த ஒரு 40 எப்படி வந்துச்சு, சர அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாரு. கோலி நின்னாரு, கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதத் படிக்கல் அடிச்சாரு, ரஜத் படிக்கல் அடிச்சாரு, சால்ட் அடிச்சாரு, ஆனா இவர் அமைதியா இருந்தாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் இவர் பட்டப்பட்டு இவர் அடிக்க ஆரம்பிச்சாரு. பட் இன்னைக்கு ரோஹித் சர்மா ரைன்ரகளின் ஒரு பக்கம் அப்படியே அமைதியா கோலி மாதிரி நிற்கும் போது, இந்த பக்கம் இவர் பட்டப்பட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. லெஜண்ட்ஸ் T20 கிரிக்கெட்ல இருந்து வெளில போயிட்டாங்க, ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனா பூந்து விளாசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சவங்க எல்லா சிக்ஸுமே ஒரு மாதிரி சும்மா மெலுக்கா பார்த்தா அப்படிதான் தெரியும். அதுலேயும் ஃபஸ்ட்டு பால் கார்த்திக் தியாகி வராரு, அவருக்கு பல டீமெல்லாம் தாண்டி பல கஷ்டங்களுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஃபஸ்ட்டு பால் 6 அடிக்கிறாரு, அங்கே கார்த்திக் தியாகி முடிஞ்சிச்சு, சோலி முடிச்சு. அதே போல கார்த்திக் தியாகி இன்னொரு 6, ஒரு புல்லு. நீங்கள் ரோஹித் சர்மா பார்த்துருக்கீங்களா, அப்படியே புல் அடிக்கும் போது அப்படியே அவரோட அந்த வயிறு தெரியும், பார்த்துருக்கிற அதுவே ஒரு மாதிரி 6 அடிக்கிறதா ஒரு மாதிரி எலகண்ட்டாக இருக்கும். செம்மையான ஒரு புல் ஷாட். ஆஃப் சைடில் ஒன்று அடிச்சாரு ரோஹித் சர்மா, நீங்க பெருசாக ஆட போறாரு, ஆனால் எப்பயுமே அப்படிதான் இருக்கும், ஆனால் சில நேரத்தில் சீக்கிரம் அவுட் ஆயிடுவார். நீங்கள் அடிச்சாரு. வைபவ் ஆடாரா ஒரு மாதிரி ஜூசி ஒரு ஃபில்டாஸ் ஒன்று போட்டாரு, தூக்கி அடிச்சாரு. வருண் சக்கரவர்த்தி இவர் தானே கொண்டு வந்தாரு, வருண் சக்கரவர்த்தியெல்லாம் அனாயசியமாக அடிச்சாரு. வருண் சக்கரவர்த்தி வித்த டேர்னோட ஒன்று அடிச்சாரு. திரும்ப வைபவ் ஆடாரெல்லாம் வந்து விட்டு அடி வாங்கிட்டு போயிட்டே இருந்தாரு. அதான் சொல்றேங்க, 4 4 4 6 எலகண்ட் பவர் ஹிட்டிங். உடம்புல இன்னும் அந்த குயிக்னஸ் இருக்குது. எனக்கு வயசு ஆயிடுச்சு தான், ஆனால் என் கையோ என் காலோ ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன்ல எந்த விதமான துருவும் பிடிக்கல. என்னை இப்போ விட்டா கூட ஆடுவேன். இப்போவுமே ஒரு இந்தியன் டீமோட T20 கிரிக்கெட் டீமில் அவர் செட் ஆவார், இப்போவுமே அவர் ஃபிட் ஆவார். இப்போ இவர் பண்ணதை சஞ்சு சாம்சன் பண்ணுவார். ஸோ அந்த அதான் சொல்லலைங்க, ரோஹித் சர்மா இன்னைக்கு ஆன கேம் இது மாதிரி அவரால் இந்த சீசன் முழுக்க அவரால் ஆட முடியும். நான் என்னைக்கும் ரோஹித் வந்து எப்படி சொல்கிறது, டெஸ்ட்டில் எல்லா விதமாக அவுட் ஆவார், பட் T20 ஒயிட் பால் கிரிக்கெட் அப்படின்னு வரும்பொழுது ரோஹித் சர்மா இப்படிதான் ஆடுவார், இப்படிதான் இருக்கும். யாரையும் இன்னைக்கு செட்டில் ஆக விட்டாரா, எல்லாரையும் அடிச்சார். இல்லை, வருண் சக்கரவர்த்தி வந்த ஓவர்லேயே அடி, கார்த்திக் தியாகி வந்த ஓவர்லேயே அடி, வைபவ் வராரா ஒரு பக்கம் ரைன்ரக்கர் அடிச்சார், இந்த பக்கத்தில் இவர் ஒரு பக்கம் அடி, யாரை எல்லாரையும் அடிச்சுட்டே இருந்தார் ரோஹித் சர்மா. உங்களுக்கு எல்லாருக்கும் செம்ம ட்ரீட்டாக இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரோஹித் சர்மா அவர் அடிக்க ஆரம்பித்தா ரொம்ப பார்ப்பேன். என்னால் பவர் ஹிட்டிங் பண்ண முடியாது, அவர் அடிக்கிறதுலாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, என்னை மெய் மறந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் ஒரு கிரேட் ஃபர்ஸ்ட் வின்னை ருசிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் இந்த வின்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ் விழுந்துச்சு, பிளேயிங் 11 எடுத்தது எல்லாமே சரியாக இன்றைக்கி நடந்துச்சு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பவுலிங் கம்பேக் இருந்தது. போல்ட்டு, பும்ரா, ஹர்திக் பாண்டியா பின்னாடி நல்லா போட்டார், ஆனால் இனிஷியலாக அவர் நல்லா போடல, ரஹானே விட்டு வெளுத்தார், அது ஒன்று பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் ஆமாம், எனக்கு தெரிஞ்சு 4 பவுலர்ஸ் நீங்கள் நல்லா போட்டாங்க. அந்த 4 பவுலர்ஸ் நல்லா போட்டதுனால தான் 270 280 போக வேண்டிய இடத்துல நீங்கள் ஸ்கோர் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா சேசிங்கில் இவங்க 2 பேரும். ஸோ கம்ப்ளீட் விக்ட்ரி. ஒரு மாதிரி 15-16 ஓவரில் முடிக்க வேண்டிய மேட்ச் வந்து கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போனாங்க, கடைசியாக விக்கெட் போனதுனால. ஆனால் வந்தவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் பாலே அடியில. சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் பால் 4, திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 4, ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 4, அந்த பக்கத்தில் முஸ்ரபானி போட்ட லைனல் லெங்க்த்தோ, வைபவ் அரோரா போட்ட லைனல் லெங்க்த்தோ, கார்த்திக் தியாகி போட்ட பேஸ் இருக்கு, பட் ஆனால் அந்த லைனல் லெங்க் இன்கன்சிஸ்டண்டாக அடிக்கிற மாதிரி வெளில இருக்குங்கிறதுனால அடிச்சுட்டாங்க. அவ்வளோதான். KKR ஜெயிக்கிறதுக்கு தகுதியில் ஒரு டீம் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ பிளே ஆஃப் போகிற டீம்களில் வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் RCB பிக் பண்ணியிருந்தோம். 2 டீமும் விக்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பங்காளி 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. CSK என்ன பண்ண போகிறாங்க தெரியலை, பார்ப்போம். என்னங்க தைரியமாக சொல்லிடுவீங்களா கப்பு மும்பை இந்தியன்ஸுக்குன்னு? பால்டன்ஸ் என்ன பாட்டு, ஐயோ
எங்கள் வம்சத்தில் ஒருத்தன் கூட கோழை இல்லைடா, அந்த பாட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு. ஐயா வாழும் மண்ணில் யாரு இங்கே கோழை இல்லைடா, நாங்கள் தலை குனிஞ்சி சச்சின் ரோஹித் சர்மா எடிட் போட்டு அதெல்லாம் பார்த்துருக்குறேன். ரொம்ப பிடிச்ச எடிட் அது. ட்விட்டரில் உலாவும். அப்படி யாராவது ட்விட்டரில் அதை பார்த்தீங்க அப்படின்னா என்னை மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு எடிட் அது. சிஎஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேவல் கொடி பறக்குதடா அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா, இந்த பக்கம் சண்டைக்குழி தானே அந்த படம், யுவன் சங்கர் ராஜோட மியூசிக்கில் முண்டாசு சூரியனை பாட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு எடிட் சூப்பராக இருக்கும். சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரோஹித் சர்மாவோட கிரிக்கெட் பேட்டிங் எலகண்ட் பவர் ஹிட்டிங் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு நைட்டு நம்ம மேட்சோட ரிவ்யூ வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மஜா. குட் நைட்.